வணக்கம். இன்னைக்கு நாம எல்லாரும் கோட் டாக்டர்களா மாறப் போறோம். எதுக்குன்னா, நம்ம சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்ல அடிக்கடி வர்ற ஒரு தலைவலிக்கே மருந்து கண்டுபிடிக்கத்தான். அந்த தலைவலியோட பேரு தான் லாங் பாராமீட்டர் லிஸ்ட். உங்க கோட்லேருந்து ஒரு மாதிரி வித்தியாசமான வாசனை வருதா? இதுதான் டெவலப்பர்ஸ் உலகத்துல கோட் ஸ்மெல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நேரடியா ஒரு பக் இல்ல, ஆனா உங்க கோடோட ஹெல்த் சரியில்லைன்னு காட்டுற ஒரு சிம்டம். உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு ஆழமான பிரச்சனை இருக்குன்னு சொல்றதுக்கான ஒரு அறிகுறி. ஓகே, இப்போ நாம டாக்டர்ஸ் இல்லையா? நம்மளோட முதல் வேலை என்ன? சிம்டம்ஸை வச்சு நோயை சரியா கண்டுபிடிக்கிறது தான். வாங்க இந்த பாராமீட்டர் பிரச்சனைக்குள்ள கொஞ்சம் ஆழமா போலாம். நம்ம இன்னைக்கு டீல் பண்ண போற அந்த நோய் இதுதான், லாங் பாராமீட்டர் லிஸ்ட். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு மெத்தட் அல்லது ஃபங்க்ஷனுக்கு தேவைக்கு அதிகமா ஒரு பெரிய லிஸ்டா பாராமீட்டர்ஸை பாஸ் பண்றது தான் இந்த பிரச்சனை. இதோட முக்கியமான அறிகுறி என்ன தெரியுமா? ரொம்ப சிம்பிள். ஒரு மெத்தட்ல 3 இல்லனா 4 பாராமீட்டருக்கு மேல போச்சுனாலே அது ஒரு பெரிய ரெட் ஃபிளாக். அங்க ஏதோ தப்பா இருக்குன்னு நாம உடனே உஷாராகிடணும். சரி, இதனால என்னதான் பிரச்சனை? யோசிச்சு பாருங்க. ஒரு 10 பாராமீட்டர் இருக்கிற ஒரு ஃபங்க்ஷனை பார்த்தா நமக்கு எப்படி இருக்கும்? அதை புரிஞ்சுக்கிறதும் ரொம்ப கஷ்டம். அது மட்டுமில்ல, அதை யூஸ் பண்றதும் ரொம்ப குழப்பமா ஆகிடும். லிஸ்ட் பெருசாக பெருசாக சிக்கலும் பெருசாகும். ஓகே, இந்த நோய் ஏன் வருது? அதோட மூல காரணத்தை, அதோட ரூட் காஸை நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் இதுக்கு சரியான ட்ரீட்மெண்ட்டை கொடுக்க முடியும், இல்லையா? பொதுவா இதுக்கு 2 முக்கிய காரணம் இருக்கு. ஒன்னு, பல வேலைகளை செய்யற அல்காரிதம்களை ஒரே மெத்தட்குள்ள போட்டு அடைக்கிறது. அப்போ எந்த அல்காரிதம் ரன் ஆகணும்னு சொல்றதுக்கு நாம பாராமீட்டர்ஸை யூஸ் பண்ணுவோம். 2வது, கிளாஸ்களுக்கு நடுவுல டிபெண்டன்சி இருக்கக்கூடாதுன்னு நாம சில சமயம் நினைப்போம். அதுக்காக தேவைப்படுற ஆப்ஜெக்டை வெளியில கிரியேட் பண்ணி அதை பாராமீட்டரா உள்ள பாஸ் பண்ணுவோம். இந்த 2மே கடைசியில பாராமீட்டர் லிஸ்ட நீளமாக்கி விட்டுடும். சூப்பர். இப்போ நமக்கு நோய் என்னன்னு தெரியும், அது ஏன் வருதுன்னும் தெரியும். டாக்டர்ஸ் இப்போ என்ன பண்ணுவாங்க? பிரிஸ்கிரிப்ஷன் எழுதுவாங்க. வாங்க நம்ம கோடுக்கான அந்த பிரிஸ்கிரிப்ஷனையே பார்க்கலாம். இந்த லாங் பாராமீட்டர் லிஸ்ட் பிரச்சனையை சரி பண்றதுக்கு நம்ம கிட்ட 3 முக்கியமான ரீஃபேக்டரிங் டெக்னிக்ஸ் இருக்கு. வாங்க அது என்ன இது ஒன்னொன்னா பார்க்கலாம். நம்ம முதல் மருந்து ரீப்ளேஸ் பாராமீட்டர் வித் மெத்தட் கால். அதாவது ஒரு பாராமீட்டரோட வேல்யூ இன்னொரு ஆப்ஜெக்டோட மெத்தட கால் பண்ணி கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த வேல்யூவை நேரடியா அனுப்பாம அந்த ஆப்ஜெக்டையே அனுப்பிடுங்க. தேவைப்படுற மெத்தட நம்ம மெத்தடுக்குள்ளேயே கால் பண்ணிக்கலாம். இது நம்ம மெத்தட் சிக்னேச்சரை ரொம்ப சிம்பிள் ஆக்கிடும். அடுத்த தீர்வு ப்ரிசர்வ் ஹோல் ஆப்ஜெக்ட். இது ரொம்பவே பவர்ஃபுல். ஒரு ஆப்ஜெக்ட்ல இருந்து 5-6 விஷயத்தை எடுத்து அதை தனித்தனி பாராமீட்டரா அனுப்புறதுக்கு பதிலா சிம்பிளா அந்த முழு ஆப்ஜெக்ட்டுமே அனுப்பிடுங்க. நம்ம மெத்தடுக்குள்ள என்ன தேவையோ அதை நாமளே எடுத்துக்கலாம். எவ்ளோ ஈஸி பாருங்க. நம்மளோட 3வது கடைசி தீர்வு இன்ட்ரடியூஸ் பாராமீட்டர் ஆப்ஜெக்ட். சில சமயம் பாராமீட்டர்ஸ் பல இடத்துலேருந்து வரும். ஆனா அது எல்லாமே லாஜிக்கலா ஒன்னோட ஒன்னு சம்பந்தப்பட்டது. அப்படி இருக்கும்போது அந்த பாராமீட்டர்ஸ் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து அதுக்குன்னு தனியா ஒரு ஆப்ஜெக்டை உருவாக்கிடுங்க. இது கோட ரொம்ப நீட்டாவும் படிக்கிறதுக்கும் எளிமையாவும் மாத்திடும். ஓகே, ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ இதோட பலன்கள் என்ன? ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கா? அதையும் நாம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இந்த ட்ரீட்மெண்டால கிடைக்கிற முக்கியமான நன்மைகள் என்னன்னா, முதல்ல உங்க கோடு படிக்கிறதுக்கு ரொம்ப எளிமையா ஷார்ட்டா மாறிடும். 2வது, சில சமயம் நீங்க கவனிக்காம விட்ட டூப்ளிகேட் கோடை இது கண்டுபிடிச்சு காட்டிடும். அது ஒரு பெரிய போனஸ். ஆனா ஒரு நிமிஷம், எல்லா மருந்துக்கும் ஒரு பக்க விளைவிருக்கும் இல்லையா? அதே மாதிரி இந்த ட்ரீட்மெண்ட் எப்போதுமே பாதுகாப்பானதா? நாம இதை ரொம்ப கவனமா யூஸ் பண்ணணும். இதுதான் முக்கியமான வார்னிங். சில சமயம் இந்த ரீஃபேக்டரிங் பண்றதுனால சம்பந்தமே இல்லாத 2 கிளாஸ்களுக்கு நடுவுல ஒரு தேவையற்ற டிபெண்டன்சி உருவாகலாம். அப்படி ஒரு நிலைமை வந்தா இந்த ட்ரீட்மெண்ட்டை யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா சில நேரங்கள்ல நோயை விட மருந்து மோசமானதா ஆயிரக்கூடாது. சரி, இன்னைக்கு நாம வெற்றிகரமா ஒரு கோட் ஸ்மெல்லுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டோம். இது நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு கூட்டிட்டு வருது. உங்க ப்ராஜெக்ட்ல இந்த மாதிரி வேற என்னென்ன கோட் ஸ்மெல் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு? போய் தேடி பாருங்க.